இப்போ இந்த எண்ணில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு பேர் வரணும். அப்படி அமைஞ்சா அவங்க வாழ்க்கை எப்படி போகும்? அப்படின்றத துல்லியமா நம்மளால சொல்ல முடியுமா சார்? இந்த 4ஆம் தேதி 13, 22, 31ஆம் தேதி பிறந்தவங்க என்னுடைய பெயரின் அல்பாபெட்டிக் முதல் எழுத்து 7 பேர் வச்சுருக்கிறாங்க. இவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தையா இருக்குது. குழந்தைக்கு அந்த பேர் 7 பேர் வைக்கிறாங்க. அந்த பேரை கூப்பிட 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 கூட அந்த வீட்டில் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பேரை தாங்கி இருக்கிறவங்களுக்கு 7 பேர் வச்சுருக்கிறோம். அப் டு லைஃப் வரைக்கும் பணம் பிரச்சனையே இருக்காது. பணம் எங்கேருந்து வருது தெரியாது, கொட்டிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 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 குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னா வெறும் குழந்தைக்கு மட்டும் பேர் நான் வைக்கிறது இல்லை. அந்த குழந்தைக்கு வைக்கிற பேர் அந்த குழந்தைக்கும் ஒர்க் அவுட் ஆகணும். அந்த பேர் அந்த பேரண்ட்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ தான் கரெக்ட். சில குழந்தைலாம் அவங்க கூட தங்காது இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். அதனால வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பட்ஸில் வளருது. இன்னும் ஃபேமிலி நல்லா இருக்கும். ஆனால் அந்த குழந்தை மட்டும் ஆர்பட்ஸில் இருக்குது. இதுக்கு காரணம் பேர் மட்டும் தானா சார்? அழகாக சொல்லிடுவேன். நான் அந்த தேதியை பார்க்கும்போது சொல்லிடுவேன். சில பேர் பேர் வைக்கும்போது என்கிட்ட வரும்போது என் பேரையே மாற்றிட்டீங்களா சார்பாங்க. பிஸ்னஸ் பிறந்திருக்கிறாங்க. என்கிட்ட வர்றாரு ஒருத்தர், எஸ்ஸில் பேர் இருக்குது, நான் கீழே மாற்றுவேன். பேரே மாற்றிட்டீங்களா சார், பிஸ்னஸில் நீ ஜெயிக்கணுமா இல்லையா? ஜெயிக்கணும். பெரிய ஆள் ஆகணுமா இல்லையா? இதை வை நீ பிஸ்னஸுக்கு பேர். இதுக்கு தான் பேர் மாற்றுறது. எச்சில் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸில் வேறு லெவலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸில் எது இருக்கா, எச்சில் பேர் வைங்க, பெரிய ஆள் ஆயிடும். இப்போ ஒரு குழந்தை 5 வயசு தான் ஆகுது. நான் ஸ்போர்ட்ஸில் தான் வந்தே ஆகணும். எச்சில் பேர் வச்சு விட்ருவேன். வேறு லெவலில் போயிடும். அது இந்த தேதி மட்டும்தானா இல்லை இந்த தேதி? இந்த தேதி 4/22. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நம்பர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுத்த மாதிரி லெட்டர்ஸ் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். லெட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய மாயாஜாலங்களான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்படியெல்லாம் கூட இருக்குமா? லெட்டர்ஸ் இப்படிலாம் கூட நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பை வந்து இப்படி வழி நடத்துமா அப்படின்ற மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அதில் வந்து இப்போ இந்த எண்ணில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லெட்டர்ஸில் தான் உங்களுக்கு பேர் வரணும். அப்படி அமைஞ்சா அவங்க வாழ்க்கை எப்படி போகும்? அப்படின்றத துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுமா சார்? அதான வேலை எனக்கு. ம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம். 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி. இந்த தேதியில் பிறக்கும்போது ராசி நட்சத்திர பிரகாரம் அந்தந்த டயத்துக்கு அந்த தேதியில் பிறக்கும்போது அந்த நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் காலம்பரை பிறந்தா ஒரு ராசி, சாயந்தரம் பிறந்தா ஒரு ராசி. ஒரு நட்சத்திரம் வரும்போது, ராசி வரும்போது அப்போ அதுக்குண்டான அல்பாபெட்டிக்கு வரப்போகுது. அது பொதுவானது. அந்த இது அப்படி தான் பார்க்குறது. இப்போ நானும் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ராசிக்கே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். சிலது அது கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஃபார்மெட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா நான் வச்சுருக்கிறேன். அதை தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அதை கொடுப்பேன். அதுவும் 2த்துலேயும் வரணும் எனக்கு. சரி, பிறந்த குழந்தைக்கு சரி பெரிய ஆளே இருக்கிறாங்க, 30 வயசு இருக்குது, 40 வயசு இருக்குது, எந்த ஏஜில் வந்தாலும் சரி, முதல்ல அந்த அல்பாபெட்டிக் லெட்ரு அவங்க டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதா? முதல்ல ஹெட்டு அதுதான். அது ஆனால் தான் அதுக்கப்புறம் என்ன நம்பரில் வைக்கணும், அதுக்குள்ளே ஒலி என்ன, அதுக்குள்ளே சவுண்டு என்ன, அதெல்லாம் பார்க்க. அந்த வகையில் வைக்கும்போது கடைசியில் அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இதுதான் வேலை செய்யும். இதுதான் டெஃபினட்டாக வேலை செய்யும். அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. இது நான் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு பல ஆண்டுகளாக இதை தான் பண்ணுறேன். இப்போ இந்த தேதியில் பிரகாரம் ராசி பிரகாரம் நட்சத்திர பிரகாரம் அல்பாபெட்டிக் வருது. என்ன இப்போ 2 ராசி 27 நட்சத்திரம் இப்போ நான் சொல்லணுன்னாக்கா இப்படி 3 மணி நேரம் ஆகும். அதை அப்படியே கம்பேர் பண்ணோன்னா 3 மணி நேரம் யூடியூப்பில் பண்ண முடியாது இல்லை. அதனால் அது மேலோட்டு போகும். எல்லாத்துக்கும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இன்றைக்கி மக்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சார், மக்கள் என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் சார் கிட்டேருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதை அவங்க வேத வாக்கு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்மக்கிட்ட பதிலாகவும் வந்து சொல்கிறாங்கன்றப்போ நீங்கள் அதை சொன்னால் இன்னுமே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் தேதி 13, 22, 31ஆம் தேதி பிறந்தவங்க என்னுடைய பெயரின் அல்பாபெட்டிக் முதல் எழுத்து 7 பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். இவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தையா இருக்குது.
குழந்தைக்கு அந்த பேர் 7 பேர் வைக்கிறாங்க. அந்த பேரை கூப்பிட 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 கூட அந்த வீட்டில் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது பெரிய பிள்ளை ஆயிடுது, பெருசாக வருது, நல்லா சம்பாதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கு பணம் தானாக அந்த பேரை தாங்கி இருக்கிறவங்களுக்கு 7 பேர் வச்சுக்கிறோம். அப் டு லைஃப் வரைக்கும் பணம் பிரச்சனையே இருக்காது. பணம் எங்கேருந்து வருது தெரியாது, கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் என்ன இருக்கு. அதுவே வந்துட்டு அதே 4, 13, 22, 31 பிறந்துட்டு ஜேல பேர் இருக்குது வச்சுருந்துருக்காங்க. அவங்க செக் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் ஓப்பன் இது தானே, டாக்கு தானே. ஜேல வச்சாக்கா லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஜேல பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தா வளரும்போது பார்த்து சொல்லிடலாம். இது ஃப்யூச்சரில் நீ சினிமாவில் போய் பெரிய ஆள் ஆயிடும்னு நம்ம சொல்லலாம். நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, சொல்லவே இல்லைன்னா கூட அது சினிமாவில் பெரிய ஆள் ஆயிரும். சினி ஃபீல்டில் அது போய் கனெக்ட் ஆகிடும். அப்போது ஒரு தேதிக்கு பேரினுடைய அல்பபெட்டிக் லெட்டர் மாறும்போதே அங்கேயே லைஃப்பை மாற்றுது. நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். இதை தான் நம்ம ஃபார்மேட்டுடைய சீக்ரெட்டு. ஒரு டேட்டுக்கும் பேர் அதனுடைய இது மாறிச்சுனாவே லைஃப் மாறும். அந்த அஸ்ட்ராலஜிங்கிற அதை மொத்தத்தையும் பைபாஸ் பண்ணிடும். அந்த காலத்தில் அஸ்ட்ராலஜி வந்து உனக்கு இந்த வயசில் இவ்வளோ கண்டம் இருக்குது, இந்த வயசில் நீ இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், அது இருக்குது இது இருக்குன்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்போ உள்ள மக்கள்லாம், ஐயா நீ என்ன ப்ராப்ளம் வேணாலும் சொல்லு, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் எல்லாத்தையும் சந்திக்க தயார், அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு வழியே சொல்லுங்கள். அந்த இதுக்கு வந்துட்டாங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரே வழி தீர்வு எண் கணிதம் தான். அது எஸ்பெஷல் நம்ம ஃபார்மல் நியூமராலஜி தான். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதனுடைய இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவேன். நான் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னா வெறும் குழந்தைக்கு மட்டும் பேர் தான் நான் வைக்கிறது இல்லை. அந்த குழந்தைக்கு வைக்கிற பேர் அந்த குழந்தைக்கும் ஒர்க் அவுட் ஆகணும், அந்த பேர் அந்த பேரண்ட்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ தான் கனெக்ட். சில குழந்தைலாம் அவங்க கூட தங்காது இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். அதனால வந்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்பன்ஸில் வளருது. ஆனால் ஃபேமிலி நல்லா இருக்கும், ஆனால் அந்த குழந்தை மட்டும் ஆர்பன்ஸில் இருக்குது. இது காரணம் பேர் மட்டும்தானா சார்? அழகாக சொல்லிடுவேன். நான் அந்த தேதியை பார்க்கும்போது சொல்லிடுவேன். இல்லையே இது நீங்கள் இப்படி சில பேர் குழந்தைக்கு பேர் இருக்கும்போது இல்லை நீங்கள் உங்களுதில் இது அடாப்ஷனாக இருக்குன்றோம். ஏன்னா அந்த தேதி வந்து ஆர்பன்ஸ்லேருந்து வந்தது. தேதியிலே சொல்லிடும். அதுக்குண்டான டைட்டிலில் பேர் வச்சு விட்ருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்போ கூட இந்த ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து அவர் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் வந்து ரிட்டையர் ஆகிட்டாப்புல, கேப்டனாக இருந்தாப்புல, தமிழ் ஆள் தான். ஆனால் ஆஸ்திரேலியாங்க வெள்ளைக்காரங்க இந்தியாவில் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் சைல்டாக எடுத்து அது ஆஸ்திரேலியாவிலே போயிட்டு கேப்டன் அவர் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகி கேப்டனாக இருந்து இப்போ அது ரிட்டையர் ஆகி கோச்சராகவும் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா அது கரெக்டாக சொல்லிடும். அது சரி, அடுத்துக்கு போயிடுவோம். அதான் அதே 4, 13, 22, 31 6ஆம் நம்பரில் 6 ஆர் ஃபார் அந்த 6ல் பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பொது வாழ்க்கையில் நல்ல பெரிய உயர்ந்த பதவியிலே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் இப்படி இருக்க, அப்போது என்கிட்ட வரும்போது அதெல்லாம் பார்ப்பேன். அவங்க டேட்டில் அது கனெக்டிவிட்டி இருக்கா. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இது பொதுவானது. இப்போ யாரெல்லாம் வந்து 6 லெட்டரில் வந்து பேர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு தான் இருப்பாங்களா சார்? அதுதான் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி பொதுதானு. நம்ம பேசுனது இப்போ 4, 13, 22, 31 தான் நம்ம பேசுகிறோம். அந்த குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்க. அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த அல்பாபெட்டிக் 6ல் பேர் முதல் பேர் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்பீங்க இவங்களுக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு இப்போ ஏ சொன்னீங்க, ஜே சொன்னீங்க, இப்போ 6க்கு வந்துட்டீங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க எங்களுக்கு தெரியல, நான் சொல்ல போகிறேன். அவங்க டேட்டுக்கு இவங்க எது கனெக்ட் ஆவாங்கன்னு ஃபியூச்சரில் பார்ப்பேன். இப்போ ஒரு ஏஜில் வராங்க, 30, 40 வயசு ஏஜில் வராங்க, இவங்களுக்கு இது வேணும்னாக்கா அப்போ அதில் பேரை மாற்றி விட்ருவேன். இப்போ இந்த துறை வேணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் சார். இப்போ 4 அப்படின்ற கூட்டு எண்ணில் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா, என்னோட பேர் வந்து 6ல் இருக்குது அப்படின்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் இது வரைக்கும் ஈடுபடலை, என்னோட லெட்டரை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன், எனக்கு பொது வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க அந்த லெட்டரை மாற்றும் பொழுது அவங்களுடைய துறையும் மாறுமா சார்? இல்லை, வேண்டான்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது. அது ஏன் அப்படின்னாக்கா வேணுன்றது தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஏன்னாக்கா அந்த தேதி வந்து அவங்கள அங்கே தான் கூட்டிகிட்டு போகுது. நம்ம அந்த பேர் வைக்கும்போது டியூன் பண்ணாவே நேரம் அங்கே கூட்டிகிட்டு போயிடும். அது வேணும்னு சொன்னால் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்னுவாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்னுவாங்க,
ஐஆர்எஸ்ன்னுவாங்க, இப்போ டிஃபென்ஸில் இருப்பாங்க, அங்கே பெரிய பெரிய அதிகாரியாக இருந்துட்டு அப்படியே பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸில் கொஞ்சம் கிளாசிக் டான்ஸில் ம். இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. சில பேர் பட்டிமன்றத்தில் போய் கலந்துப்பாங்க. பேச்சு போட்டியில் சில பேர் கலந்துப்பாங்க. சில பேர் அப்புறம் திடீர்னு பார்த்தா திரும்ப பப்ளிக்லேயே வந்துடுவாங்க. ம். பொலிட்டிக்ஸ்க்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் அவங்க டேட்டில் பேரெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். எப்படியா இருந்தாலும் வரப்போகிறாங்க. சில பேர் ஃபுல்ஃபில் பண்ணாமல் பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்க டேட்டில் அது இருக்குது. இவங்க அதை அடக்கி வச்சுக்கிட்டு இதில் இருந்திருக்கிறாங்க. அப்படி தட்டி விட்டிங்க வந்தால் இதாக வரும். ஸோ அவங்க டேட்டுக்கு அதுதான். ம். அதனால் இவங்க டேட்டுக்கு 4/11/22க்கு இவங்களுக்கு வந்துட்டு இது இருக்குது அப்படின்னா அந்த பேரை வச்சுட்டு அதுக்கு வந்துடுவாங்க. அவங்க கேட்கவே வேண்டாம். சில பேர் எனக்கு அந்த ஆசை இந்த ஆசைன்னுவாங்க. இல்லாததை இருக்க வைக்கிறதே நம்ம நியூமராலஜி தான். ஃபார்மட் நியூமராலஜி. இருக்குதுங்கிறது நான் ஏன் இல்லைன்னு ஆக்கணும். எடுத்து கொடுத்துருவேன். கண்டிப்பா தட்டினா சார். தானாக வந்துடும். 6ன்னு கண்டிப்பா. சொல்லிட்டேன். அடுத்து கே. கேல இப்போ இந்த 4/22 31 உள்ளவங்க கேல பேர் வைக்கிறோம். பிஸ்னஸில் வேறு லெவலில் ஆயிரும். அதனால தான் சில பேர் பேர் வைக்கும்போது என்கிட்ட வரும்போது என் பேரையே மாற்றிட்டீங்களா சார்பாங்க. பிஸ்னஸ் பிறந்திருக்கிறாங்க என்கிட்ட வர்றாரு ஒருத்தர் எஸ்ஸில் பேர் இருக்குது நான் கேல மாற்றுவேன். பேரே மாற்றிட்டீங்களா சார், பிஸ்னஸில் நீ ஜெயிக்கணுமா இல்லையா, ஜெயிக்கணும், பெரிய ஆள் ஆகணுமா இல்லையா, இதை வை நீ பிஸ்னஸில் பேர், இதுக்கு தான் பேர் மாற்றுறது. இப்போ பேர் மாத்துறதுங்கிறப்போ, நான் 4ஆம் தேதியில பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ, எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நாம நட்சத்திரம் படி வந்து எனக்கு இந்த லெட்டர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இந்த லெட்டர்ஸ்ல வைக்க சொல்றீங்களே! அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமென்ட்டோடலாம் வந்து கேட்பாங்களா சார் உங்ககிட்ட? இல்லை அவங்க ஆர்குமெண்ட்டுலாம் இல்லை, அது கிளாரிஃபிகேஷன். நான் அதை ஆர்குமெண்ட்டுன்னு நினைக்கிறது இல்லை. அதை இப்படி தானே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காலங்களாக நான் இந்த தானே ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற அதுக்கு மாதிரி. கிளாரிஃபிகேஷன். ம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவேன். ஐயா இந்த குழந்தைக்கு இந்த தேதியில் இருந்தால் இப்படிலாம் இருக்குது. இப்போ குழந்தைக்கு என்ன மாதம், இப்போ என்ன சப்போஸ் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு 2 நாள் தான் ஆகுது, 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்துக்குள்ளே அதுக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் சொல்லிடுவேன். ம். இந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்துச்சு, பிறந்ததுலேருந்து இப்போ என்கிட்ட பார்க்க வரதுக்கு 1 வாரம் தான் இருக்கும். 1 வாரத்துக்குள்ளே இது என்னென்ன அது ட்ராபேக்ஸ், எப்படி பிறந்துச்சு, என்ன மொத்த கதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கிறீங்க. ஆமாம் நீ சொன்ன மாதிரி அப்படி தான் பிறந்தது, எனக்கு அதுவே தெரியும். அப்போ நான் வைக்கிற பேர் வச்சுக்கிறேன். சரிங்க சரியான்றாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற இடத்துல நாம் இருக்கோம். கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுத்தா அக்செப்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு 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 வார குழந்தைய வந்துட்டு ப்ரிடிக்ஷன் என்ன பெருசாக சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்லுவேன். சொல்லும்போது அவங்க அசந்து போயிடுவாங்க. ஆமாய்யா கரெக்டு தான்யா சொல்லும்போது அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொன்ன ம். மாதிரி ஆர்குமெண்ட் இல்லை, அது கிளாரிஃபிகேஷன். கேட்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நீங்க உங்ககிட்ட வர கிளையண்ட் பத்தி சொல்றீங்க சார். கமெண்ட் செக்ஷன படிச்சு பார்க்கும்போது, அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து நெறைய இப்படியா? அப்படியான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்படியும் கேட்குறாங்களா? அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிக்கணுன்றதுக்காக நான் இந்த கேள்வி வச்சேன் சார் இல்லை உங்ககிட்ட. இல்லை கேட்கலாம், அதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் வந்துட்டு நான் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் யோசித்து வந்து கேட்குறேன் அப்படிலாம் சொல்லலை. கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. அதனால் இது என்ன இருக்குது, அவங்களுக்காக கேட்கப்படுறது பிகாஸ் ஆஃப் யூ ஆர் ஆஸ்கிங் பாரு ம். தென் செல்ஃப். அவங்களுக்காக நீங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் கேட்குறீங்க கேள்வி. ஆமா சார். அதனால் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஓகே. அடுத்து எச்சில் ம். பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்போர்ட்ஸில் வேறு லெவலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. ம். ஸ்போர்ட்ஸில் சும்மா அப்படி அடிச்சு பாருங்கள், பெரிய ஆள் ஆயிருவீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸில் எது இருக்கா, எச்சில் பேர் வைங்க, பெரிய ஆள் ஆயிரும். இப்போ ஒரு குழந்தை 5 வயசு தான் ஆகுது, நான் ஸ்போர்ட்ஸில் தான் வந்தே ஆகணும், எச்சில் பேர் வச்சு விட்ருவேன், வேறு லெவலில் போயிடும். அது இந்த தேதி மட்டும் தானா? இல்ல இந்த தேதி இந்த தேதி 4 4/11/22. ஏன்னா மற்றதுக்கு அப்புறமா சொல்லுவேன். ம். இப்போதைக்கு இவங்க தான் நம்ம ஃபோக்கஸை மாற்றவே கூடாது. அந்த ஏன்னா 4 கூட்டு எண்ல பிறந்தவங்களுக்கு அவ்வளோதான், இன்னைக்கு லக்கி சார் அதேதான், இந்த பதிவுல. அவ்வளோதான் அவ்வளோதான். அடுத்து எண்ணில் பேர். ம். 4/11/21 பிறந்தவங்க எண்ணில் பேர். பெரிய உயர்ந்த பதவி எது எதெல்லாம் இருக்கோ அதில் போயிடுவாங்க. ம். அவங்கள கொண்டு போய் விட்டுரும். அதில் டிஃபென்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, உயர்ந்த பதவி. இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டிஃபென்ஸு. ம். அப்போ நீங்கள் ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போதைக்கு இதுதானே தேவை. இப்போ 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 நான் கொடுத்ததிலே வந்துட்டு இந்த ஒரு 7 8 ஐட்டத்திலே மொத்தம் கவர் ஆயிடுச்சு. இதை தாண்டி என்ன வேணும்? இதுவே போதும் இல்லையா? மொத்தத்தை சொல்லியாச்சு. பிஸ்னஸ் சொல்லியாச்சு, கெரியர், உயர்ந்த பதவி சொல்லியாச்சு, பிஸ்னஸ், அரசியல் சொல்லியாச்சு, பொது வாழ்க்கை சொல்லியாச்சு, அப்புறமா சினிமா சொல்லியாச்சு. வேறு என்ன சொல்லணும்? அவங்க குழந்தைகள் எந்த துறையில வந்து பெருசா வரணும், ஜொலிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, மொத்த அந்த லெட்டர்ஸ் மொத்தத்தையும் எடுத்து வச்சுருங்க. சொல்லியாச்சு லெட்டரில். அப்போ இதே மாதிரி 4க்கு சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு தேதிக்கும் ஒன்று ஒன்று இருக்கா? இருக்குது. அந்த பேரை டியூன் பண்ணிட்டா அந்த வைப்பு உங்களை டியூன் பண்ணி கரெக்டான பிளேஸுக்கு அது உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும். இதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யார் யாருக்கு தெரியல புரியல நீங்கள் வேணால் அப்படியே போட்டு பாருங்கள், ஒரு அனலைசேஷன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இதை நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா இதில் வச்சுக்கிட்டாக்கா சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கும்போது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா இந்த ஒரு பதிவுல நீங்க கொடுத்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து அடுத்த எண்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க எந்த லெட்டர்ல வந்து என் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்றத. கண்டிப்பா அடுத்தடுத்த பதிவுகள்ல அத பத்தி நம்ம கொடுக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.